வணக்கம். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இங்க யுகே டூரிஸ்ட் விசாவோட ப்ராசஸிங் டைம் இப்ப கரண்ட்டா வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்குதுங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, விசா ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப அதிகமா டியூரேஷன் எடுத்துட்டு வரக்கு ரொம்ப லேட் ஆச்சு. பட் ஒரு லாஸ்ட் 1 or 2 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸிங் டைம் ரொம்பவே குறைஞ்சு ரீசனபிள் டைம்ல வந்துட்டு இப்ப விசா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி, அவங்களுக்கு எவ்வளோ நாள்ல வந்துட்டு விசா கிடைச்சிச்சுங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் டைம் கரண்ட்டாக என்ன இருக்குங்கிறத இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக்ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூகே டூரிஸ்ட் விசாவோட ப்ராசஸிங் டைம் வந்து 2 to 3 வீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 2 to 3 வீக்ஸுங்கிறது ஒர்க்கிங் டேஸ் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் வந்து வெப்சைட்லேயும் போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிவிட்டு பயோமெட்ரிக்ஸுக்கு போகும்போது வந்துட்டு அந்த 2 to 3 வீக்ஸுங்கிறது தான் காமனாக சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, அதாவது 2021 வந்துட்டு ரொம்ப நாள் வந்து இந்த விசா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாக்னேட் ஆகிட்டு யாருமே பண்ணாமல் வந்து இந்த ரெட் கண்ட்ரி லிஸ்ட்டில் இருந்துச்சு இந்தியா. அதனால் வந்துட்டு பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிட்டு இந்த 2022 ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப அப்ளிகேஷன்ஸ் வந்தங்காட்டி அந்த 2 to 3 வீக்ஸுங்கிறது வந்து அதுக்கப்புறம் 5 வீக்ஸ் 6 வீக்ஸ் ஆச்சு, 10 வீக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வீக்ஸ் ஆச்சு, 12 to 14 வீக்ஸ் கூட ஆச்சு. சில பேருக்கு 13 வீக்ஸில் விசா வந்து கூட நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸாக வந்துட்டு அந்த ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 வீக்ஸ் சொல்லலாம் ஆவரேஜாக. ஏன்னா அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பயோமெட்ரிக் சென்டர். நம்ம எந்த இடத்துல எந்த ஒரு சிட்டியில் போய்ட்டு பயோமெட்ரிக்ஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சென்னையில் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரியும், டெல்லியில் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரியும், பெங்களூரில் கொடுத்தாலும் ஒரு மாதிரி, கொச்சினில் கொடுத்தா ஒரு மாதிரியும் வந்துட்டு ப்ராசஸிங் ஆகுது. அதனால வந்துட்டு ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீக்ஸ்லேருந்து 6 வீக்ஸ்க்குள்ளே கிடைச்சிருது விசா. ஸோ அதனால் இப்போ கரண்ட் ப்ராசஸிங் டைம் வந்துட்டு 4 to 6 வீக்ஸ் தான். நான் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் 2 மந்த்ஸில் வந்து அப்ளை பண்ணதில்லை. டெல்லியில் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸில் விசா வந்துருச்சு. சென்னையில் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்துட்டு 6 வீக்ஸ் ஆச்சு. அண்ட் கொச்சினில் அப்ளை பண்ணதுங்களுக்கு வந்து 5 வீக்ஸ் ஆச்சு. பெங்களூரில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்துட்டு 4 வீக்ஸில் கிடைச்சிச்சு. அதனால் வந்து இது வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணவங்க. அதனால நான் ஆவரேஜ் சொல்கிறேன் 4 to 6 வீக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் மெயினாக வந்துட்டு என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி வந்து 12 வீக்ஸ் 13 வீக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் டேட் தள்ளி வச்சுட்டு அந்த ட்ராவல் டேட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் விசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இல்லை. என்ன ட்ராவல் டேட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்லேருந்து தான் மோஸ்ட்லி வரும். ஸோ நீங்கள் அது வந்து உங்களுக்கு 100% அக்யூரேட்டாக வந்து அந்த டேட்லேருந்து தான் வேணுங்கிறது வந்து நீங்கள் திருப்பியும் வந்துட்டு ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விசா அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ட்ராவல் டேட்டில் நீங்கள் ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அது போக அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒரு காலம் இருக்கும். அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் வந்துட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணி இன்னொரு டைம் வந்து நீங்கள் சொல்லலாம். அதாவது நான் வந்து எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ட் டேட் வந்து இன்னைக்கு டேட்லேருந்து ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபெப்ரவரியோ மார்ச்லேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் டேட் அந்த டேட்டில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து விசா வந்து அந்த டைம்லேருந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிறத அடிஷனல் இன்ஃபர்மேஷன் காலம்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து திருப்பி மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு விசா அப்ரூவ் பண்ணும்போது அப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அந்த டேட்லேருந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அதிகமாக வந்துட்டு நிறைய கன்சல்டன்சிஸில் சொல்கிறது இல்லை. அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விசா ஸ்டார்ட் டேட் வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணாமல் விட்டுருவாங்க. அவங்களுக்கு விசா வந்து அப்போவே உடனே வந்துச்சுன்னா அந்த எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து ஸ்டார்ட் டேட்டே வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க லேட்டராக வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் என்ட்ரியில் வந்து திரும்பியும் வந்துட்டு விசிட் பண்ணலாம்னு நினச்சிருந்தாங்கன்னா அது பண்ண முடியாமல் போயிடும். அதனால நீங்கள் இந்த ப்ராசஸிங் டைமை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. அது 4 வீக்ஸ் ஆனாலும் சரி, இல்லை 10 வீக்ஸ் ஆனாலும் சரி. பட் அட் ப்ரெசென்ட் வந்து 4 to 6 வீக்ஸ் ஆகுது. பட் நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு மற்ற கண்ட்ரீஸில். ஸோ இந்தியாவில் வந்து ஜனவரி ஃபெப்ரவரியில் எப்படி இருக்கும், இல்லை யூகேல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அட் ப்ரெசென்ட் 4 to 6 வீக்ஸ் இருக்குது. ஏதாவது கோவிட் சுச்சுவேஷனால மாறுச்சுன்னா அது வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ப்ராசஸிங் டைம் ஆனாலும் சரி, நீ உங்களோட ஸ்டார்ட் டேட்டை வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிவிட்டு அதை அடிஷனல் இன்ஃபர்மேஷன் காலம்லேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விட கவலையும் பட தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் எந்த டேட்டில் ட்ராவல் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அந்த டேட்லேருந்து விசா கிடைச்சிடும். அது 4 வீக்ஸில் வந்தாலும் சரி, இல்லை 10 வீக்ஸில் வந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூகே டூரிஸ்ட் விசா அட் ப்ரெசென்ட் ப்ராசஸிங் டைம்
டைம் வந்துட்டு எப்படி இருக்குது, என்ன எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு விசா ப்ராசஸிங் பண்ணவங்களோட எக்ஸாம்பிளும் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.